நாளிலும் கூட ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாய் நம்முடைய இருதயங்களை ஒரு விசை ஆயத்தப்படுத்துவோமா? நம்மோடு பேசுகிற தேவனவர் தாழ்த்தி அவருடைய கரத்திலே கொடுத்து என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும். நம்மோடு பேசுவா. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணே ஜீவநதி, ஊற்று தண்ணே ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமலையாய் பிரவேசிக்கும், பெருமலையாய் பிரவேசிக்கும், உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்திற்கான நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சமூகத்தினுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தையும் தருணத்தையும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்துமை வெளிப்படுத்தும் இடத்தில் ஒன்றுமே இல்லை, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். சூழ்நிலைகளை அத்தனையும் ஆலயங்களாய் கொண்டு வருகிறேன். தட்டைகள் உடைக்கப்படுவதாக, கோணலானவைகள் செவ்வையாவதாக, எல்லாவற்றிலும் என் தேவன் மகிமைப்படுவீராக, பலத்த காரியங்களை நடப்பிப்பீராக. உயர்த்துகிறோம், எங்களை முழுவதும் அவருடைய பாதப்படியை தாழ்த்துகிறோம். துதிக்கணமையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ மீதியானின் கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாய்,
உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் என்கிற ஒரு வாலிபனை குறித்து பேசுகிறார். இந்த வாலிபனுடைய நிலைமையை சற்று யோசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், இவன் இஸ்ரவேல் சந்ததியிலே மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் கோதுமையை விதைத்து அதை அறுவடை செய்கிற நாட்களிலே அதை அறுத்து வேகமாய் போரடித்து அந்த அதையும் பிரித்து எடுக்கிறான், மணிகளை பிரித்து எடுக்கிறான். பிரித்து எடுத்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையிலே ஒரு பக்கம் பயம். என்ன பயம்? இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு விதைத்து தண்ணீர் பாய்த்து அதை பாதுகாத்து அது இன்று பலன் கொடுத்து விட்டதே, இதை நான் அறுத்து சென்று வீட்டிற்கு சேர்க்க வேண்டும். என்ன நடக்குமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவள் அறுத்து அதை எல்லாவற்றையும் பிரித்து எல்லாவற்றையும் எடுக்கும் பொழுது மீதியானவர்கள் வந்து அதை அள்ளி கொண்டு போவார்களாம். எவ்வளவு வேதனையாக இருக்கும். எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒருவேளை வீடை கட்டி குடியிருக்கும் போது போய் மற்றொருவர் அதில் குடியிருந்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பண்ண பணம் எடுத்து வீட்டிற்கு வரும் பொழுது நம்மை கையை விட்டு யாராவது ஒருவர் பறித்து சென்றால் எத்தனை வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த கிதியோன் என்கிற வாலிபனுக்கு ஒரு வேதனை. எப்படியாவது மீதியானவர்கள் எந்த பக்கத்திலிருந்து வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பயந்து 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 அவன் அதை வேகமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு அவரிடம் பேசும் பொழுது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அப்பொழுது அதே கிதியோன் என்கிற வாலிபன் மறு உத்தரவு எப்படி கொடுக்கிறான்? நான் பராக்கிரமசாலியா? அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னோடு கூட இருந்தால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் எங்கள் சந்ததிகள் எல்லாம் மீதியானர் கையில் அடிமையாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும்? எங்களுக்கு நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, பயந்து பயந்து அல்லவா அன்னுதினமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் காலத்திலே என் தேவன் பலத்த காரியங்களை செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்களை விடுவித்தார், வனாந்தரத்தில் நடத்தினார், அற்புதங்கள் நடந்தது, என்னவெல்லாமோ நாங்கள் கேள்விப்பட்டோமே. அந்த நாட்கள் எங்கே? அவைகள் எல்லாம் இப்பொழுது நடக்கவில்லையே. அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாயே, அந்த தேவன் எங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஏன் இவைகள் எனக்கு நேரிடுகிறது? ஏன் இவைகள் எனக்கு நேரிடுகிறது? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கேள்விகள் அப்படித்தான். ஏன் இவைகள் எனக்கு நேர்ந்தது? ஏன் இந்த பாதை? ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன்? நான் மட்டும் போராடுகிறேன்? எனக்கு ஏன் இந்த பகுதியில் விடுதலை இல்லை? ஏன் எனக்கு இந்த பகுதியில் சந்தோஷம் இல்லை? ஏன் இந்த காரியம் முழுவதும் தோல்வியில் இருக்கிறது? ஏன் 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 என்று சொல்லி அநேக விதத்தில் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இந்த பலத்தோடு நீ எழுந்து போய் காரியத்தை நடப்பி. எதற்காக? மீதியானியர் கையிலே அடிமைப்பட்டிருக்கிற, அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்களை நீ விடுவித்து வெளியே கொண்டு வந்து அவளுக்கு விடுதலையை கட்டளையிடு, சுதந்திரத்தை கட்டளையிடு, நன்மை உண்டாகும் முடியாத காரியங்களை நடப்பி. அதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். இருக்கிற இந்த பலம் உனக்கு போதுமானது, இருக்கிற இந்த பலன் உனக்கு போதுமானது. அந்த பலத்தோடு நான் உன்னை அனுப்புகிறபடியினால் காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மீதியானர் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது வேதத்திலே? அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை இவர்கள் செய்தபடியினால், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடியினால் கர்த்தரே இவர்களை ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய ஜனங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. அந்நிய ஜனங்கள் வந்து துணிந்து இவர்களை பிடித்து சொல்லவில்லை. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனே ஒப்புக் கொடுத்து விடுகிறாரேன். அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானதை நடப்பித்தார்களாம். 7 ஆண்டுகள் அவர்கள் கர்த்தருடைய பார்வை பொல்லாப்பை செய்தனால் 7 ஆண்டுகள் மீதியானுடைய கைகளிலே மீதியானவர்கள் இவர்களை ஆளுகை செய்யும்படியாய் மீதியானவர்களை பிடித்து இவர்களை அடிமைப்படுத்தும்படி ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து விட்டார். ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உலக பலத்தினாலோ உலக மனிதரினாலோ உலக ஞானத்தினாலோ அந்த சூழ்நிலையை மாற்றவும் முடியாது, அதிலிருந்து விடுவிக்கவும் முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்தாராம். ஆனால் எவ்வளவோ அவன் புருஷன் முயற்சி செய்தும், எல்கானா எவ்வளவோ முயற்சிகளை செய்தும்
ஆறுதல் படுத்தியும் அன்பா பேசியும் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. அவளை மீண்டுமாய் தைரியப்படுத்த முடியவில்லை. அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் அதே அண்ணால் கர்த்தருடைய பாதத்திலே வந்தார். கர்த்தர் கற்பத்தின் கனியை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு பார்க்கும் பொழுதும் இதே கிதியோனுடைய நாட்கள், கிதியோனுடைய சந்ததியை பார்க்கும் பொழுதும் கூட என்ன நடக்கிறது? தேவனால் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி தேவனே விடுவிக்க சித்தம் கொண்டார். தேவனே அவர்களை தூக்கி எடுக்க சித்தம் கொண்டார். அதற்காக தான் ஒரு வாலிபனை தேவன் தேடி வந்தார். அந்த வாலிபன் ஒரு பெரிய பலசாலி அல்ல. பயந்து போய் பயந்த சூழ்நிலையிலே மீதியானர் கையிலிருந்து அந்த கோதுமை மணிகளை எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் என்று சொல்லி வேகமாய் போரடித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் தான் கிதியோன். ஆனால் தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறான், இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. ஆனால் அதோடு மட்டுமல்ல, போயின்று சொன்ன தேவன் அடுத்தால் அதற்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். எந்த ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எந்த ஒரு காரியத்தை தேவன் நடப்பிப்பதற்கு முன்பாக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் அடுத்த காரியங்களை நடப்பிப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. யோர்தானிலே மூழ்கின உடனே அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகிக்கு அவன் சீரிய படைத்தளபதி தான், பெரிய வல்லமை உள்ள ஒரு மனிதன் தான். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிட்ட வரும் பொழுது உடனே சுகம் கிடைத்து விடவில்லை. வேத வார்த்தையின்படியே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? அவனை போய் யோர்தானிலே 7 தடவை மூழ்கிவிட்டு சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அங்கு அற்புதம் நடக்கிறது. என கண்பானவர்களே, நேராக தீர்க்கதரிசி உடனே சுகத்தை கொடுத்து விடவில்லை. அங்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறபடியே கிதியோனுக்கு ஒரு காரியம் செய்ய சொல்லப்படுகிறது. வேதத்திலே வாசிக்கலாம். அதை நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாக கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்கன தகனமாக பலியிட கடவாய் என்றார். போதும், பாருங்கள், கிதியோன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. என்ன செய்ய வேண்டும்? நான் உன்னை அனுப்புகிறேன். யாரிடத்தில்? மீதியானரிடத்தில் யுத்தம் பண்ணும்படியாய், என் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நான் உன்னை அனுப்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஏன்? உன் தகப்பன் பாகால் தெய்வத்திற்கு பலியிடும்படியாய் கட்டியிருக்கிற பலிபீடத்தை நீ முதலாவது இடிக்க வேண்டும். அந்த பலிபீடம் அதில் இருக்கிறபடியினால் நான் அங்கு உலாவ முடியவில்லை. அந்த பலிபீடம் அங்கு இருக்கிறபடியினால் அது உங்களுக்கு கன்னியாக மாறிவிட்டது. அந்த பலிபீடம் அங்கு இருக்கிறபடியினால் பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்துவிட்டது. அதில் பலியிடுகிறது நிமித்தமாய் தேவன் அந்த ஜனங்களை அருவருக்க ஆரம்பித்து விடுறார். விற்று போட்டு விட்டார். அடிமைத்தனத்துக்குள்ளே விற்று போட்டு விட்டார். அதனால் நீ போய் என்ன பண்ண வேண்டும்? 7 வயது நிரம்பிய உன் தகப்பனுடைய அந்த மந்தையில் இருக்கிற 2ஆம் காளையை பிடித்துக்கொள். அந்த காளை பிடித்துக்கொண்டு பலிபீடத்தை இடித்து அதில் உள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த விக்கிரக தோப்பை எல்லாம் அழித்து, அதோடு முடிந்து விடவில்லை, நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. யாருக்காக? பாகாலுக்காக, சேனைகளின் கர்த்தராகிய எனக்காக ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த 7 வயது நிரம்பின காளையை அதில் பலியிடு, தகன பலியிடு என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். போதும், அங்கு பாருங்கள், தன் தேவன், அது அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே கிதியோன் செய்தான் என்று சொல்லி. அவன் தனக்கு கர்த்தர் சொன்னபடியே செய்கிறான். நீ போ என்று சொன்னார், இருக்கிற இந்த பலம் உனக்கு போதும் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிதியோனிடம் பேசுகிறான். செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளுக்காய், பாகால் அந்த தேவனுக்கு, அந்த பாகால் என்கிற ஒரு அந்நிய தேவனுக்காய், தெய்வத்துக்காய் கட்டப்பட்டிருக்கிற அந்த பலிபீடம் இடிக்கப்பட வேண்டும். அது இருக்கும் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் பலத்த காரியங்களை செய்ய முடியாது. அது இருக்கும் வரை நான் உங்கள் மத்தியிலே உலாவ விரும்பவில்லை. நீ அதனால் அந்த விக்கிரக தோப்பையும் அதையும் நீ அழித்து விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கிதியோன் பகலில் செய்ய பயப்படுகிறான். ஏனென்றால் மெஜாரிட்டி அதிகமான ஜனங்கள் பாகாலை வழிபடுகிறவர்களாக இருக்கிறபடியினால் இரவிலே அவன் போய் அவைகளை இடித்து அந்த தோப்புகள் எல்லாவற்றையும் அழித்து காளையை பலியிட்டு
அந்த காரியத்தை நிறைவேற்றிருக்கிறான். கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்தான் என்று சொல்லி. இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அடுத்த ஒரு 27 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். போதும், கிதியோன் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடுத்து சொல்லப்பட்டது என்னென்றால், இவைகள் இடிக்கப்பட்டவுடனே அவன் என்ன பண்ணுகிறான்? இடிக்கப்பட்ட பலிபீடம் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, புதிதாக ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு விட்டது. அங்கு பலியிட்ட பிறகு தேவன் அங்கு இறங்கி வர ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்க ஆரம்பித்தார். கிதியோனால் சும்மா இருக்க முடியவில்லை. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அவன் எக்காலம் ஊதி அபேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. போதும், அவன் உடனே எக்காலத்தை ஊதுகிறான். யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறான். எதற்கு யுத்தம்? மீதியானர்களை முறியடிக்கும்படியாய், மீதியானர்கள் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய். இவன் இருக்கிற பலத்தோடு தான் போனான். தேவனுடைய அனுப்பின வார்த்தையின்படி தான் போனான். நான் செய்த காரியம் ரொம்ப முக்கியமானது. தேவன் அங்கு வந்து இறங்கி இருக்கும்படியாய் ஒரு புதிய பலிபீடத்தை கட்டினான். பழைய காரியத்தை இடித்து போட்டான், பழையவைகளை ஒழித்து போட்டான். அந்நிய தெய்வங்கள் சொல்லி அழைக்கப்படுகிற காரியங்களுக்கு செலுத்தப்படுகிற மகிமையை குலைத்து போட்டான். அதோடு மட்டுமல்ல, என் தேவன் வந்து இறங்கும்படி அவர் வழியை ஏற்படுத்தினான். தேவன் வந்து கிதியோன் மேல் வந்து இறங்கி இருந்தார். முன்பாக சொல்லியிருக்கலாம், தேவன் கிதியோன் மேல் இறங்கினபடியினால் போய் பலிபீடத்தை இடித்தான், விக்கிர தோப்புகளை அழித்தான், பாகாலுக்கு விரோதமாக எழும்பினான், மீதியானுக்கு விரோதமாக எழும்பினான் என்று சொல்லப்படவில்லை. தேவனுடைய ஆவி உண்மையில் இறங்குவதற்கு முன்பாக, கிதியோன் மேல் இறங்குவதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கிதியோன் அதை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வந்து இறங்கியிருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாலே போதும், சும்மா இருக்க முடியாது. எனக்கு அநேகர் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றாங்க, எனக்கு வரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் எங்க இருக்காங்களோ அதே நிலைமையில் அங்கதான் இருக்கிறாங்க. எதையுமே சாதிக்கிறவர்களை பார்க்க முடியவில்லை, எதையுமே ஜெயிக்கிறவர்களை பார்க்க முடியவில்லை, ஊழியத்தின் பாதத்தில் பிரகாசிக்கிறவர்களை பார்க்க முடியவில்லை. அதே பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, அதே பிரச்சனை, அதே போராட்டம். எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, பலவீனம், என் வாழ்க்கை எப்படி இருக்குது. அநேக அடுக்கடுக்க பிரச்சனைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் அதை மேற்கொண்டு ஜெயிக்க முடியவில்லை. காரணம், இவர்கள் வாழ்க்கையிலே இன்னும் இடிக்கப்பட வேண்டிய பலிபீடம் இடிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த ஆவியானவர் உள்ளே முழுவதுமாக இறங்கி கிரிகளை செய்ய இவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. கிதியோனுக்குள் இந்த ஆவியானவர் வந்தவுடனே இவன் எழுந்து எக்காலத்தை ஊதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம் ஊதப்படும் பொழுது யுத்தத்திற்கு கூட்டமாய் 32,000 பேர் ரெடி ஆயிட்டாங்க. எதற்காக? மீதியானவர்களை முறியடிக்கும்படியாய். அப்பொழுது கர்த்தர் மீண்டும் கிதியோனிடம் பேசுகிறார். கூட்டம் அதிகமாக இருக்கிறது, 32,000 பேர் யுத்தத்திற்கு போக நான் விரும்பவில்லை. ஏன்? இந்த யுத்தத்தில் நீ ஜெயித்து விட்டால் என்னை மறந்து விடுவார்கள், எனக்கு செலுத்த வேண்டிய மகிமை அவர்கள் செலுத்த மாட்டார்கள். நாங்கள் இத்தனை பேர் இருந்ததினால் தான் ஜெயித்தோம் என்று சொல்லுவார்கள். இதனால் 32,000 பேர் தேவையில்லை, ஆட்களை குறை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிதியோன் சொல்கிறான், பயமா இருக்கிறவனுக்கு, கஷ்டமா திகிலா இருக்கவெல்லாம் வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லும் போது 22,000 பேர் திரும்ப வீட்டுக்கு பேர் தான் இந்த யுத்த காலத்தில் இருந்து. அடுத்து மீதி இருப்பது 10,000 பேர் இருக்கிறான். ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், இன்னும் அதிகமான பேர் இருக்கிறார்கள், இன்னும் தண்ணீரை கடந்து போக பண்ணு, அதை கையிலே அள்ளி இப்படி நக்கி குடிக்கிறவனை ஒரு பகுதியாக பிரி, குனிந்து குடிக்கிறவனை ஒரு பகுதியாக பிரி என்று சொல்லும் பொழுது 300 பேர் தான் அதில் தேர்றான். மீதி 9,700 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். மொத்தம் 300 பேர், ஒன்லி 300 பேரை வச்சுட்டு யுத்தத்துக்கு போறான். கிதியோன் கவலைப்படலை. என்னாண்டவரே, 32,000 பேர் வரும்போது எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சு பா. இதனால் இல்லாத ஒரு எழுப்புதல், இதனால் இல்லாத ஒரு தைரியம், இதனால் இல்லாத ஒரு உத்வேகம், இதனால் இல்லாத ஒரு வைராக்கியம் இஸ்ரேல் ஜனங்களாக என் ஜனங்களுக்கு வந்துருதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேனே. அவள் அவ்வளவுதான் சத்துருவ சின்ன பின்னமா மாற்றி பண்ணி போனேன். இப்ப எல்லாத்தையும் அனுப்பிட்டு 300 பேர் தேறி இருக்கிறாங்க. இவங்களை வச்சுட்டு மீதியானர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கடற்கரை மணலத்தனையாய் சுற்றிலும் வந்து பாளையம் இறங்கி இருந்தார்களாம். கவுண்ட் பண்ண முடியாது, அந்த அளவு எண்ணிக்கை இருந்தார்களாம். கிதியோன் கவலைப்படலை. ஏன்? அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனை உந்தி தள்ளினார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, இந்த பலம் உனக்கு போதுமானது. ஏனென்று சொன்னால் யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது, யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது, என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்த அந்த நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு போகிறான். இவன் கையில் இருந்தது என்ன தெரியுமா? எந்த ஒரு பட்டயம் கிடையாது, எந்த ஒரு ஈட்டி கிடையாது, எந்த ஒரு அம்பு கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. இவன் கையில் இருந்தது ஒரு
எக்காலம், ஒரு தீவட்டி, ஒரு மண்பானை. யுத்தத்துக்கு போனான். வேதம் சொல்லுகிறது அவன் மீதியானிலே முறியடித்தார் என்று சொல்லி வேதம் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவன் போய் நின்று கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று மட்டும் பாடச் சொன்னான். அவ்வளவுதான். சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு அத்தனை பேரும் அழிஞ்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மோதலை கர்த்தரை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. எளிதாக மீதியானலை துரத்தினார்கள் இவர்கள். யோசித்துப்பா, எளிதாக தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் மீட்டெடுக்கப்பட்டாங்க. சிம்பிள் வே. என்ன நடந்துச்சு? அழகாக கர்த்தர் கொண்டு வந்தாரு. காரணம், ஒரு வாலிபனுடைய கீழ்ப்படிதல், ஒரு பலனற்ற வாலிபனை தான் பயன்படுத்தினாரு. அவன் கூட சொல்ல, நீ போப்பா, அவனை அனுப்புவப்பா, மீதியான கையிலிருந்து இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாப்பா. அப்பொழுது கூட கிதியோன் என்ன சொல்றான்? அதை 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசிங்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். நான் சின்ன பையன், எங்க வீட்டில் எல்லாரோட நான் யங்ஸ்டர். என்னுடைய கோத்திரம், மனோச கோத்திரம் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்றான். லார்ட், ஐ எம் அன்வர்தி, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, பட் நீ எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றாரு. தகுதியின் அடிப்படையில் நம்முடைய தேவன் தேர்வு செய்கிறவர் அல்ல. பலத்தின் அடிப்படையில் உன்னை தேர்வுக்கு சொல்றவர் அல்ல. உன்னுடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உன்னை தேர்வு செய்கிறாரு. வாலிபனை குறித்தவர், இவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டு இந்த கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்க முற்படுகிறான். கண்ணும் கருத்துமாய் கொடுக்கப்பட்ட பணியை நன்றாக செய்கிறான். இவனை ஏன் தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தேவன் அழகாக கிதியோனை சந்தித்து தன்னுடைய திட்டத்திற்கு நேராக பயன்படுத்துகிறார். நடந்தது என்ன? அந்த கிதியோனை பலப்படுத்தி அனுப்புகிறார். ஆவியானவர் இறங்கினவுடனே சும்மா இருக்க முடியவில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சொன்ன காரியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னைக்கு அநேக வாலிபட்ட நிலைமை இந்த கிதியோனை போல தான் பயந்து வாழ்கிற ஒரு நிலைமை. கேர்ள்ஸ் எடுத்துட்டாலும் சரி, பாய்ஸ் எடுத்துட்டாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் பயம், தைரியம் கிடையாது. ஐயோ, இது எப்படி போய் முடியுமோ, என்ன ஆகுமோ, வேலை ஸ்தலத்தில் பயம், வீட்டு குடும்பத்தின் காரியத்தில் பயம், எங்கே போனாலும் பாவத்தை குறித்த ஒரு பயம். ஐயோ, இப்படி போனால் என் வாழ்க்கை விழுந்துருவேன், இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்திலே தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட வாலிப சமுதாயத்தை நிறைய பார்க்க முடிகிறது. வாலிப சமுதாயமே பலவீனமான சமுதாயமாய் மாறிவிட்டது. அநேகருடைய வாழ்க்கையில விரும்பாததை தான் செய்கிறாங்க, விரும்பினதை செய்ய முடியாம. காரணம், இவர்களுக்குள் இருக்கிற பாவம், இவர்களுக்குள் இருக்கிற அந்த பாவம், இவர்களுக்குள் இருக்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள் இவள் வாழ்க்கையை எப்படி மாற்றி விடுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு இன்னைக்கு அடிமைத்தனங்கள் இருக்கிறது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மீதியானியர்கள் இஸ்ரவேலை ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு மனிதனை அடிமைப்படுத்த முடியாது. அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு வேறு. ஆனால் சில காரியங்கள், சில பொல்லாத ஆவிகள் அடிமைப்படுத்தி இருக்குது. சில பொல்லாத பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. குடிக்கிற வாலிபட்டை போய் கேட்டா, என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டான், ஏடாத பண்ணுறா, என்னால் முடியல. ஸ்மோக்கிங் ஹேபிட் தான் அவனுக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு டிபியில் உட்காந்துட்டு இருக்கிறான். டிபி, அந்த டியூபர்குலோசிஸ் சொல்லி சைரோகங்கிற அந்த கொடிய வியாதி வந்து ட்ரீட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் சொன்னான், ஜோக்கா விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் குடித்தேன், இன்னைக்கு அது என்ன ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறான். தண்ணி மற்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகின அநேகருடைய வாழ்க்கையில் அவன் பிளட்டிலே ஆல்கஹால் மிக்ஸ் ஆகி போயிடுது. ஏன்னா உலக பிரகாரமாக சுத்துற கேஸ் எடுத்துக்கோ, என்னால் முடியலை, சரீரம் அதுக்கு அடிக்ட் ஆயிடுச்சுது, என்னால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியல, என்னால் அதை பார்க்காம இருக்க முடியல, என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை அவர்களை ரூல் பண்ணுறதை பார்க்க முடியுது. காரணம், அதற்கு இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுகிறார்கள், அதற்கு இவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு போய் விடுகிறார்கள், பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். காரணம், தேவனால் அனுப்பப்பட்ட காரியங்களை செய்யாததினாலே, தேவன் எதிர்பார்த்த காரியங்களை செய்யாததினாலே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்க்க முடிகிறது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள் இருக்கிறது, நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய விக்கிரக தோப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நீ ஆண்டவரை அறிந்தவனாய் இருக்கலாம், குடும்பமாய் சந்ததியாய் இயேசுவை பின்பற்றுகிற குடும்பத்தினை பிறந்தவளாய் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்களாய் இருக்கலாம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாய் கூட இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கலாம், வேதத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கலாம்.
அநேக ஊழியத்தின் காரியங்களை நீ செய்கிறவளாய் கூட இருக்கலாம். இன்னும் உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியிலே பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறாய் சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் என்ன எனக்கு விடுதலை இல்லை, இன்னும் எனக்கு சந்தோஷம் இல்லை, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யவில்லை, என்ன இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன், இந்த நிந்தை என்னை தொடர்ந்து வருகிறது, இந்த அவமானம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது, அந்த காரியத்தை நினைக்கும் என் உள்ளங்கள் உடைகிறது, நாட்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது, இனி ஒரு மாறுதல் உண்டாகுமா, இனி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஏற்படுமா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகுமா என்று சொல்லி ஒருவேளை நீ அநேக குழப்பத்தோடு வேதனையோடு எத்தனை நாட்கள் இந்த பாதை, எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த கடன் பிரச்சனை, எத்தனை நாட்கள் இந்த சரீரத்தின் பலவீனம், எத்தனை நாட்கள் இந்த உணர்ச்சிகளோடு நான் போராடுவது, எத்தனை நாட்கள் இந்த எதிரிகளோடு நான் போராடுவது சொல்லிட்டு இருக்கிறியா? நீ இடிக்கப்பட வேண்டிய பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தை இடிக்காதது வர உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. கிதியோன் பலிபீடத்தை இடிக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தனக்கு சொன்னதை கிதியோன் செய்தானாம். தேவன் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் ஒரு காரியங்கள் நடப்பிக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் பேசியிருக்கலாம். ஊழியக்காரன் தலைமையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது உன்னை குறித்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில நடைபெறவில்லையே, இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே கேட்டுட்டு இருக்கலாம். தேவன் நிறைவேற்ற வல்லவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறவர் என்று தான் ஏசாயா 46 சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 சொல்லுகிறது. யோபு 42:2 என்ன சொல்லுகிறது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. நீ நினைச்சது தடைபடலாம், தேவன் நினைத்தது தடைபடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் நிறைவேறவில்லை, ஏன் நான் என்ன ஊழியத்தில் காரியங்கள் இன்னும் சாதிக்க முடியவில்லை, எனக்கு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் பேசினாரே, நான் இவ்வளவு மகிமைப்படுத்த என்ன மகிமைப்படுத்த முடியவில்லையே, ஆண்டவரை துக்கத்தான் படுத்துகிறேன் என்று சொன்னால், நீ தேவன் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் செய்யவில்லை. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றவில்லை. அதனால தான் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. யோசித்துப்பார். அந்த பலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிதியோனுக்கு சொன்னார், அதை நீ இடி, பலியிடு. திரும்ப ஆவியானவர் வந்து இறங்கி நடத்த ஆரம்பித்தார். உன் வாழ்க்கையில் அந்த பலிபீடம் என்ன என்பதை கண்டுபிடி. அந்த பலிபீடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை நீ பலியிட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ கொஞ்சம் கண்டுபிடி. அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த அப்படிப்பட்ட காரியங்கள், விக்கிர ஆராதனை என்று சொன்னால் ஏதோ சிலைகளை வைத்து வழிபடுவது மட்டுமல்ல. எந்த ஒரு நபருக்கு நீ ஆண்டவரை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, எந்த ஒரு வாலிபனுக்கு அல்ல வாலிப சகோதரிக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்து அவர்கள் நினைவாகவே அவர்களே புகழ்ந்து பேசி அவர்களைப் போல யாரும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உன் நினைவுகளில் அவர்களை நினைத்து உன் நினைவுகளில் அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை விக்கிர ஆராதனை ஒரு வாழ்க்கை என்பது வேதம் சொல்லுகிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இருதயத்தில் யாருக்காவது இடம் கொடுத்து விடுவது, தனக்கு பிரியமானவர்கள், தன்னை கவர்ந்தவர்கள், தன்னை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி இருதயத்தில் இடம் கொடுத்து அவர்களை நினைத்துக் கொண்டே வாழ்வது, நினைவெல்லாம் அவருடைய வாழ்க்கை தான், செயலெல்லாம் அவர்களை குறித்து நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பது, தேவனுக்கு ஏதோ கொஞ்சம் இடம் கொடுப்பது, ஆராதனை நேரத்தில் மட்டும் ஆண்டவரை ஆராதித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுவிட்டு மற்ற நேரங்களில் உன் நினைவுகளிலே, உன் சிந்தைகளிலே, உன்னுடைய எண்ணங்களிலே, உன் கிரியைகளிலே யாரோ ஒருவரை பிரியப்படுத்தி நீ வாழ்கிறாய் அல்லவா, அது விக்கிரக ஆராதனை. நீ அவர்களுக்கு உன் இருதயத்திலே பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறாய். பலிபீடத்தை கட்டி அவர்களுக்கு நீ பலியிட்டுக் கொண்டிருக்கிறாய், தூபமிட்டுக் கொண்டிருக்கிறாய், அவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். இதனால் தேவனுடைய ஆவியானவர் உன் இருதயத்திலே வாசம் பண்ண முடியவில்லை. தேவனுடைய இருதயத்தில் உன் இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவருக்கு இடமில்லை. இடமில்லாத காரணத்தினால் அவர் என்ன பண்ணுகிறார்? நீ இன்னொருவரை ஆராதிக்கிறபடியினால், இன்னொரு நபரை மகிமைப்படுத்துகிறபடியினால், தேவனுடைய மகிமையை உன் சிருஷ்டிப்புக்கு நீ கொடுக்கிறபடியினால் தேவன் உன் நிமித்தமாய் மகிமைப்படவில்லை. உன் நிமித்தமாய் கனவீனப்படுத்தப்பட்டபடியினால் உன்னை அடிமைக்கும் பாவத்திற்கும் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அநேகருடைய நிலைமை அதுதான். அநேகருடைய நிலைமை அதுதான். உங்களுடைய சரீரத்திலே, உங்கள் அவயங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே யாருக்கு பலிபீடம் கட்டி வைத்திருக்கிறீர்கள்? யாருக்கு பலியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உன்னை அனுப்ப விரும்புகிறார். உன் மூலமாய் குடும்பத்தில் சூழ்நிலை மாற்ற விரும்புகிறார். உன் மூலமாய் குடும்பத்தின் நுகங்களை முறிக்க விரும்புகிறார். உன் மூலமாய் குடும்பத்தின் சாபத்தை எடுத்து போட விரும்புகிறார். உன் மூலமாய் மரணக்கட்டுகளை உடைத்து ஜீவனுக்குள் நடத்த விரும்புகிறார். அசுத்தத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்தத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். பாவத்தில் சாபத்தில் வாழ்கிறவர்களை மீட்டெடுத்து ஆசீர்வாதத்துக்குள் நடத்த விரும்புகிறார். ஆனால் நீயோ இன்னும் அந்நிய பலிபீடத்தை கட்டி அந்நிய தேவனுக்கு பலியிட்டுக் கொண்டு வருகிறபடியினால் என் தேவன் பலத்த புயத்தை, பலத்த சத்துவத்தை உன் வாழ்க்கையில காண்பிக்க முடியாமல் போகிறது.
யோசித்துப்பா. நீ தேவனை அறியாதவர்களுக்கு யாரும் இருக்க முடியாது. ஆனால் தேவனை அறிந்தும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களா? எப்போ போனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுறோம், புலம்புறோம், எரிச்சல் படுறோம், அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறுகிறோம். தேவனை அறிந்து மகிமைப்படுத்தலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? வேதத்தில் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. 24 வாசிக்கலாம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களும் தேவனே ஒப்பு கொடுக்கிறார். வாலிப வயதில் ஏன் இப்படிப்பட்ட பாவங்கள், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொன்னால் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாததினாலே, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலே, உலகத்து காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக காரியங்களுக்காக ஓடுறது, எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் மற்ற காரியம், எப்போ பார்த்தாலும் வீடு குடும்பம், இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்த மனதில்லாத கூட்டத்தை கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பாராம். அநேகருடைய இருதயத்தில் பிரச்சனை தான். அவங்க எண்ணங்கள்லாம் கேடான சிந்தனை, வாழ்றதுக்கு பிடிக்காது, சாகலாம், ஏன் இருக்கிறோம், ஒரு மீனிங்லெஸ் லைஃப், அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி சூசைட் பண்ண கடந்து போவாங்க. தேவனே ஒப்பு கொடுப்பாராம். அநேக வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கை இதுதான். எனக்கு விடுதலை இல்லையே, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, என் சிந்தனையில் ஒரு மாற்றம் இல்லையே, நான் புலம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு விடுவிக்க யார் உண்டு என்று சொல்லி அநேக நேரத்திலே இந்த மனித சமுதாயம் கண்ணீர் விடுகிற ஒரு காரியம் அதுதான். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனே அவர்களை பொல்லாத சிந்தைக்கு, இச்சைக்கு, கேடான காரியங்களுக்கு, தகாதபதிகளை நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறாராம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னா நம்ம அந்த பலிபீடம் இடிக்கப்பட வேண்டும். பலிபீடம் இடிக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் விக்கிர ஆராதனையாய் மாறி இருக்கிற அந்த பலிபீடம் தான் என்ன? எப்படிப்பட்ட நபருக்காக நீ தூபம் போட்டு கொண்டு இருக்கிறாய்? எப்படிப்பட்ட நபருக்காக நீ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாய்? யோசித்து பாரு. அநேக பிள்ளைடைய வாழ்க்கைக்கு அப்படிதான். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி கேட்டா, ஏண்டா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். குறிப்பிட்ட பையனை குறித்து கேட்டால், நீ ஏன் அந்த பையனை குறித்து கேட்குறான்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னா சும்மா கேட்டேன் அப்படின்னா, என்ன விஷயம், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே அப்படின்னு கேட்டா. அதை பற்றி ஏன் கேட்குறான்னு திரும்பவும் கேட்டேன். கேட்கறதுக்கு சொல்லுங்கண்ணே, கல்யாணம் ஆயிட்டா இல்லையா? கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு சொல்லேன். சரிண்ணே அப்படின்னா திருப்பி அவளே பேச ஆரம்பித்தா. நான் அந்த பையனை ரொம்ப விரும்பினேனே, ஏதோ இடையில பிரச்சனை வந்துருச்சுது, அதனால் நாங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை. ஆனால் மனதளவில் நினைவுகளெல்லாம் அவனோடு நான் வாழ்ந்துட்டேன். இன்னொருத்தர் கூட நீ வாழ்கிறது கஷ்டம்னே. அநேக வாலிப பிள்ளைடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நினைவுகளிலே வாழ்க்கை நடத்துகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு விடுகிறது. எண்ணங்களிலே, கற்பனையை, கனவுகளிலே அநேக காரியங்களை கட்டி மாளிகை கட்டி எழுப்புகிறார்கள். நடைபெறாமல் போகும் பொழுது தங்கள் வாழ்க்கையை தங்களே முடித்துக் கொள்கிறார்கள். கிதியோனை பார்த்து பேசின தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆனால் நீ போவதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னை விட்டு எடுத்து போடு. நீதான் அதை செய்ய வேண்டும். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் உன்னை பயன்படுத்துவதற்காக. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனால் அனுப்பப்படுகிறான். அவன் சாதாரணமாக இல்லை, தேவனுடைய நடத்தலின்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது யுத்த காலத்திற்கு அனுப்பப்படுகிறான். கோலியாத்தை பார்க்கும் பொழுது இவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் உந்தி ஏவி தள்ளுகிறார். ஆவியானருக்கு ஒரு தன்மை உண்டு, ஏவுகிற தன்மை. நியாயாதிபதிகள் 13:25 அதைத்தான் சொல்லுகிறது. சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினாராம். லூக்கா 4:1, மத்தேயு 4:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் வனாந்தரத்திற்கு இயேசுவை நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லி.
இந்த ஆவியானவர் தாவீதை ஏவினபடியினாலே கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக புறப்பட்டு போகிறான். அவனிடம் இருந்தது என்ன? எந்தவித ஒரு பயங்கரமான பலசாலியாய் ஏதோ யுத்தத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவன் அந்த இடத்திற்கு போகவில்லை. தன் சகோதரனின் சுக செய்தியை விசாரிக்கும்படியாய் அனுப்பப்பட்ட அந்த தாவீதுக்குள் ஆவியானவர் இருந்தபடியினால் இவன் பயன்படுத்தின சிறிய கூழான்கள் தான். அந்த கூழான்கள் மூலமாய் இவன் பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். பெரிய கோலியாத்தை விழச் செய்தான். ஆவியானவர் உன்னை அனுப்புவார் என்று சொன்னார். நம்முடைய தேவன் உன்னை அனுப்புவார் என்று சொன்னால் உன் கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். உன் குடும்பம் சிறிய குடும்பமாக இருக்கலாம். ஒருவனை நீ பலவீனமான பாத்திரமாக இருக்கலாம். உன்னை கொண்டு அவர் பயன்படுத்த முடியும். உன்னை கொண்டு காரியங்களை அவரால் செய்ய முடியும். அதை நீ மறந்து விடாதே. மோசேயை கூப்பிடும்போது வனாந்தரத்திலே he never expected, அவன் எதிர்பார்த்ததே இல்லை. வாழ்க்கை முடிந்து விட்டது. 40 ஆண்டுகள் அவ்வளவுதான். இனி என் மனைவி, என் பிள்ளைகள், குடும்பம் என்று போய்கொண்டிருந்த அந்த மோசேயை தேவன் எரிகிற முச்சடிகளை சந்தித்தார். பார்வோன் அனுப்புகிறார். யார் அந்த பார்வோன்? மோசேயை கொலை செய்யும்படியாக காத்திருக்கிறவன். அதே பார்வோன் போகும் பொழுது இவன் பழமையான ஆயுதங்களையோ புல்லட் ப்ரூஃப் உடல் வஸ்திரங்களில் மூடிக்கொள்ளக்கூடிய கவசங்களையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. என் கையில் இருந்த அதே கோல், தட்ஸ் எனஃப், அது போதும், போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருந்தது. நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. மோசே போற வழியில கர்த்தரே ஏத்து நிற்கிறாரு. அவனுடைய பிள்ளைடைய நுனித்தோல் அங்கே எடுத்து அவன் மனைவி ஞானமா செய்றா, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பார்வோன் கையிலிருந்து ஜனங்களை விடுவிச்சு வெளியே கொண்டு வரான். உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியங்களை என்றாவது யோசித்தது உண்டா? இன்று ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நீ சொல்லுகிறீர், நான் செய்ய வேண்டியது என்ன? கேள், அவர் உனக்கு சொல்லவா. கிதியோனை போ என்று சொன்னதோடு விட்டு விடவில்லை. இந்த காரியத்தை நீ செய். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தார். உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நடத்துறபடியே நான் நடக்கிறேனே, ஆண்டவர் என்னோடு கூட பேசுறதெல்லாம் அப்படியே கேட்குறேன், அப்படி சொன்னீங்கன்னா யாரும் இடறி விழ மாட்டீங்க. அவனை சேலஞ்ச் பண்ணுறேன். யாருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடரலே இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு, ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் each and every step உங்களை நடத்துவார். எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு பாரு, நீ போக மாட்டா. எங்கே போன்னு சொன்னால் நீ போகாமல் தாமதிக்க மாட்டா. லோத்துக்கு சொன்னார், சோதம் குமரவள அக்கினி விழுறத தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. யாருக்காச்சு? இந்த லோத்து அவனுடைய குடும்பத்துக்காச்சு. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அது ஏற்கனவே கட்டளையிடப்பட்டத தேவன் தடுத்து நிறுத்த தாமதிக்கும் பொழுது, இனி தாமதித்தால் லோத்தின் குடும்பம் அதில் விழுந்து அழிந்து விடும் என்பதை அறிந்த தேவன் தூதர்களை அனுப்பி இழுத்துட்டு கொண்டு வெளியே விடுறாரு. சொல்றாரு, மலைக்கு போ, சமவெளியில் நிற்காத, பின்னிட்டு பார்க்காத, ஓடிப்போ. அப்படி இல்லை ஆண்டவரே, முடியாது. அனுப்புகிற தேவன் உனக்கு பலன் கொடுப்பா. சைடில் போனான். பரிதாபமான ஒரு முடிவு வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னதை அப்போ செய்துரு, 4 நாள் கழிச்சுட்டு போய் செய்யலான்னு நீ செஞ்சேன்னா வேஸ்ட். அதோட நீ செய்யாமலே இருக்கலாம். லோத் அதை தான் செய்தாரு. அப்பவுமே மலைக்கு போயிருக்கலாம், பக்கத்து ஊருக்கு போனாரு. பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவரை ஏற்றுக்குங்க, அவங்க பிள்ளைகளை கூட்டத்துக்கு அனுப்புங்க. ஏசாமி பிடிச்சிக்கிட்ட வாலிபஸில் படிக்கணும் பிரதர், ஒரே படிப்பு படிப்பு படிப்பு. கடைசியில் என்ன படிச்சிருப்பாங்க தெரியுமா? எப்படி திருட்டுத்தனமா மொபைல் பேசலாம், எப்படி திருட்டுத்தனமா காதலை வளர்க்கலாம், எப்படி திருட்டுத்தனமா ஓடி போகலாம், எப்படி திருட்டுத்தனமா அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு காரியங்களை சாதிக்கலாம், தப்பு பண்ணலாம், எல்லாம் கத்திருப்பாங்க. பெரிய சாதனையான நினைப்பாங்க. கடைசியில் இவங்க சாதனை அத்தனையும் இவள் குடும்பத்திற்கு வேதனையாய் மாறி இருக்கும். எல்லா பிள்ளையோட வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இருக்குது. யோசித்து பாரு, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஒரு வாழ்க்கை சற்று சீர்தூக்கி பாருங்க. சீஷர்களை அனுப்பும்போதும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்துச்சு. காத்திருக்க சொன்னார். போய் எருசலேம் காத்திருந்தாங்க. அதோடு மட்டுமல்ல, திரும்ப மீன் பிடிக்க போகக்கூடாது. எந்த மீன் பிடிக்கிறது பிடிச்சிட்டு வந்தாரோ திருப்பி அங்கேயே போயிட்டாங்க. காரணம், அந்த பலிபீடம் இடிக்கப்படவில்லை. உன் பலிபீடம் இடிக்கப்படாமல் நீ ஆண்டவரை பின்பற்றுவா என்று சொன்னால், உன் பலிபீடத்தை இடிக்காமல் நீ ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், என்றாவது ஒரு நாள் மீண்டும் அந்த பலிபீடத்திற்கு நேராக நீ கடந்து செல்ல நேரிடும். என்றாவது அந்த பலிபீடத்தின் காரியங்கள் உன்னை இழுத்துக் கொள்ளும். என்றாவது அந்த பழைய தொடர்புகள் உன்னை மீண்டும் இழுக்க ஆரம்பித்து விடும். உன் வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பலிபீடத்தை இடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு.
பின்னிட்டு திரும்பி பார்க்காத. புதுசாக ஒரு பலிபீடத்தை ஆண்டவர் கட்டு, மகிமைப்படுத்த. நீ விடுவிக்கிறவனாய், விடுதலை கொடுக்கிறவனாய் மாறுவாய். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எப்படி பலிபீடத்தை கட்டுறது, எப்படி பலியிடுறதுன்னு சொல்லி கேட்கலாம். உங்களால் முடியும். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள், இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக கொடுத்துடணுமா. ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு இடத்த நீங்கள் வச்சுக்கணும். ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களே பலியாக வச்சிடணும். கிதியோனுக்கு ஒரு 7 வயது நிரம்பின 2வது தகப்பனுடைய காளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆட்டுக்குட்டியோ காளையோ பிடிச்ச ஆண்டவர் பலியிட கேட்கல. அவன் சரீரமே பலியாட்டு, லிவிங் சாக்ரிஃபைஸ், லிவிங் ஆஃபரிங், ஜீவ பலி. இந்த சரீரத்தை நீ வச்சிட்டேன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி இந்த பலிபீடத்தில் இருக்கிற பலிபீடத்திற்கு எல்லா இதை என்ன பண்ணும், பேன் பண்ணி எரிச்சிட்டு போயிடும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் சமூகத்தில் உன்னை பலிபீடத்தில் உன்னை படைச்சியன்னா, பலியாக உன்னை கொடுத்தனா, எரிக்கிற அக்கினி வராது, பரிசுத்த அக்கினி வந்து தேவையில்லாத மாம்சத்தின் கிரிகளை அழித்து அந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள்ள உட்பிரவேசிச்சிடும். உனக்குள்ள அந்த பரிசுத்தாவின் வல்லமை வந்துருச்சுன்னா நீ பலனுள்ளவனாய் மாறிடுவா. நீ சாதிக்கிறவனா மாறிடுவா, ஜெயிக்கிறவனா மாறிடுவா. அவன் வாழ்க்கையில் எந்த விதத்தில் நீ அடிமைப்பட மாட்டாய், மற்றவர்களையும் அடிமைத்தனத்திற்குள் விட மாட்டாய், அவளை தூக்கி விடுவிக்கிறவனா மாறிடுவா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அனுப்புகிற தேவன் உன் மத்தியில் வந்திருக்கிறார். ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வாலிப சமுதாயத்துக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் சத்துருவின் கொடிய நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு ஆட்கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லா ஆவிகள் பிடிச்சி நடத்துகிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பெற்றோர் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். என் பிள்ளை திடீரென்று ஒரு ஆவி வந்து இறங்குனனால அப்படியே ரோடில் ஓடுறா பிரதர், எப்படி அவளை கட்டுப்படுத்த முடியல. சமீபத்தில் ஒருத்தர் தான் பேசுனாங்க, நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமா, நாங்கள் விலங்கு போட்டு கட்டி அடைச்சி வச்சிருக்கிறோம். ஒரு பொல்லாத ஆவி வந்து இறங்கும் பொழுது எல்லாவற்றையும் உடைத்து வஸ்திரத்தை கூட தூக்கி எறிந்து விட்டு ரோடு ஓரமாய் ஓட ஆரம்பித்து விடுகிறார். சில வாலிப தம்பிகளை குறித்து பேசுறாங்க. சில நேரம் அவனுடைய சுபாவம் மாறி கையில கிடைக்கிறத எடுத்து உடைக்கிறான். என்ன செய்யறான்டே தெரியல. அவனை பார்க்கும்போது எங்களுக்கு பயமா இருக்குது. இதனால அடைச்சு வச்சிருக்கிறோம் ஒரு ரூம்ல. பொல்லாத ஆவிகள் நீ பயன்படுத்தக்கூடிய நாட்கள். ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்டான் பொல்லாத ஆவி கையில். அவன் ராஜாதான். பொல்லாத ஆவி அவனுக்குள் வரும் பொழுது அவனை அலைக்கழித்தது, விடுதலை தேடினான். கடைசியில் அந்த ஆவி அவனை கொன்னே போட்டுச்சு. He killed himself. தன்னைத்தான் அவன் கொன்று கொண்டான், பட்டயத்தை நாட்டி விழுந்து. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆண்டவர் இருக்கிற இந்த பலத்தோடு உங்களை அனுப்ப போறாரு. உன் குடும்பத்துக்கு விடுதலை உங்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த சமுதாயத்துக்கு விடுதலை கர்த்தர் உன் மூலமாக கொடுக்க முடியும். ஏன் உனக்கே விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியும். எந்த காரியத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிறா, எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை இல்லை, ஏதாவது பார்க்க முடியல, ஏதாவது செய்ய முடியல, அவனால் இருக்க முடியல, அப்படி அடிக்ட் ஆகிட்டியா. சில பேர் சாப்பாட்டு காரியத்தில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் அவனு அன்னைக்கு வெறி பிடிச்ச மாதிரி நிற்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு. சிலவங்க மொபைல் ஃபோன் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்லை, அதுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. இந்த சரீரத்தை குறித்து இன்னைக்கு யாருக்கும் அக்கறை இல்லாமல் போச்சு. ஆவியான இந்த சரீரத்தை குறித்து அதிகமாக இந்த நாட்களில் பேசிக்கொண்டு இருக்கிறா. சரீரத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுக்க இன்னைக்கு சமுதாயத்தில் வாலிப பிள்ளைகள் விரும்புறது இல்லை. அழகை குறித்து அக்கறை இருக்குது. அது நல்லா கேர் ஸ்டைல் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இது பண்ணணும், அப்படிலாம் அக்கறை இருக்குது. ஆனால் சரீரத்தை எப்படி தேவனுக்கு பலியாக கொடுக்கணுங்கிறது அக்கறை இல்லை. ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். 2 பேர் லவ்வர்ஸ், பையனும் பொண்ணும் அவுட்டிங் போனாங்க. அவுட்டிங் போய் ஜாலியாக இருந்துட்டு ஒரு ரூம் எடுத்தாங்க. ரூம் எடுத்து தங்கிட்டு பாதி, அதாவது ஃபியூ ஹவர்ஸ் போயிடுச்சுது. ரூமுக்குள்ள ஒரே அடிப்பிடி. இந்த பொண்ணு அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாளாம்.
அடி அடி அடித்து சத்தம் போடுறா. ஏன்டா அப்படி பண்ணா, ஏன்டா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க போடுற அடிப்படியை பார்த்து இந்த லாட்ஜ் மேனேஜர் வந்து கதவை தட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சா, இவன் ஏன்டா அப்படி பண்ணா, ஏன்டா அப்படி பண்ணா, அவள் பதில் சொல்ல மாட்டா. அவங்க முன்னாலே இந்த பையனை பிடிச்சி போட்டு இழுத்து இழுத்து அடிக்கிறா. இந்த மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ தப்பு நடந்துருச்சு போலுக்க, இவன் விரும்பாதது அந்த பையன் செய்துட்டான் போலுக்க. அதான் திரும்ப 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 போட்டு அடிக்கிறான். அப்படி நினைச்சவங்க அனுப்பிட்டாங்க வெளியே, லாட்ஜை காலி பண்ணிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. ரோட்டில் போகும்போது இதே மாதிரி சட்டை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாளாம். அவனை விட்டுரு விட்டுரு, மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிறான். நோ, ஏன்டா நீ எப்படி பண்ண, ஏன்டா நீ எப்படி பண்ணா, ரிப்பீட்டட்லி யூசிங் தட் வேர்ட், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அடிக்கிறா. கடைசியில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த 2 பேர் சண்டை போடுறத பார்த்தாங்குள்ள ஜனங்க. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் போனாலும் இதே தான் செய்யறாளாம். அம்மா சொல்லுமா என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா, போலீஸை கண்டு கொஞ்சம் பயம் இருந்தாலும் திருப்பியும் ஏன்டா அப்படி பண்ணுறான்னு போட்டு அடிக்கிறாளாம். அந்த வெறி வந்து திருப்பி திருப்பி ஏதோ தப்பு நடந்துருச்சுது, பேரண்ட்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த ஃபோன்ட்டு விசாரிச்சாங்களா. விசாரித்த உடனே நான் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போனேன், இவன் அப்போ என் மொபைல் ஃபோனை ஃபுல்லாக நோண்டி பார்த்துருக்கான். என் மொபைல் ஃபோன் ஃபுல்லாக நோண்டி பார்த்துட்டான். என் சரீரத்தை தொடுறதுக்கு கூட அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தேன். வாலிப பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. என் சரீரத்தை தொடுறதுக்கு கூட அவனுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன். என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், பட் என் மொபைல் ஃபோனை தொடுறதுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கிடையாது. இதில் 1008 ரகசியங்கள் நான் வச்சிருக்கோம். எனக்கு நான் நிறைய பேர் எனக்கு வேண்டிய காரியங்கள் அதில் இருக்கும். அதை அவன் தொடக்கூடாது. அவன் அதை பண்ணிட்டான். போலீஸ்காரங்க அம்மா கிட்ட அந்த பிள்ளையை அனுப்பி விட்டாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட. பையனை தனியாக பிரித்து விட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாலிப தங்கச்சிக்கு தான் சரீரத்தை இன்னொருத்தன் யூஸ் பண்ணுறது கூட பெருசாக தெரில. இந்த மொபைல் ஃபோன் அவ்வளோ முக்கியமாக போச்சுது. இதற்கு அடிமையாக அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மொபைல் ஃபோன் ரூல் பண்ணுது அவங்கள. இதுக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்குங்கிறாங்க. இதை பார்க்கக்கூடாதான். சரீரத்தின் நிலைமை இன்னைக்கு பிசாசனம் எந்த இடத்திற்கு கொண்டு போயிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? பலிபீடத்தை, அந்நிய பலிபீடத்தை இடித்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் உன்னை பலியாக கொடு. பக்தன் அழகாக பாடியிருக்கிறான், என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். The living offering, the living sacrifice. சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் கொடு, தேவனுடைய சமூகத்தில் படைச்சிரு. அதான் ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய ஆவியானவர் அந்த சரீரத்துக்குள்ள அனுப்புவார். உள்ள வந்துட்டார்னா உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கும். தங்கச்சி, உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கும். தம்பி, உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கும். நீ மிகவும் பவர்ஃபுல் யங் மேனா மாறிடுவான். நீ அசைவில் ஆண்டோட வல்லமை இருக்கும், உன் பார்வையில் ஆண்டோட வல்லமை இருக்கும், உன் வார்த்தையில் ஆண்டோட வல்லமை இருக்கும். கை நீட்டினா அலரும் பிசாசு. நீ நடந்து போனாலே உன் நிழல் ஆண்டோட வல்லமை இருக்கும். You will become an extraordinary person. God will do it. அந்த வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ள வந்திருப்பாரு. எப்போ பழைய பலிபீடம் இடிக்கப்பட்டு பாவத்தின் காரியங்கள் அழிக்கப்பட்டு நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நபர்களுடைய எல்லா காரியத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவே உள்ளே வைத்து அவரே நீ மகிமைப்படுத்தும் பொழுது, எப்படி கிதியோன் பலிபீடத்தை, பாகாலின் பலிபீடத்தை இடித்து தோப்புக்களை, விக்கிர தோப்புக்களை அழித்து மீண்டும் அவர் புதிய பலிபீடத்தை தேவனுக்கென்று கட்டி அதில் காளையை பலியிடும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் வந்து கிதியோனுக்குள் இறங்கி எக்காலங்களை ஊத வைத்து யுத்தத்தை நடப்பித்து மீதியானர் கையிலே இருந்து இஸ்ரவேலை விடுவித்தது போல நீ செய்வாய், நீ செய்வாய். உண்மையிலே ஆவியானவர் இறங்குவார். சமுதாயத்தை, தேசத்தை, ஜனங்களை, சூழ்நிலைகளை நீ மாற்றுவாய். இந்த கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். உன் பலிபீடம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கென்று கட்டின பலிபீடமா, இல்லை உலக மனிதனுக்காக கட்டி வைத்துக் கொண்டு நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாயா? உலக மனுஷிக்காக கட்டி வைத்து நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்திற்காக பலிபீடத்தை கட்டிக்கொண்டு, குடும்பம் தான் எனக்கு முக்கியம், வீடு வாழ்க்கை தான், பணம் தான் எனக்கு முக்கியம், வேலை தான் எனக்கு முக்கியம், தொழில் தான் எனக்கு முக்கியம், ஆண்டவருடைய சமூகத்தை நீ அசட்டை பண்ணுவா என்று சொன்னால், ஆண்டவரை அறிகிற அறிவு காரியத்திலே நீ பின்தங்கி இருப்பா என்று சொன்னால், ரோமர் 1 சொல்வது போல தேவனுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். பொல்லாத காரியத்திற்கு யாரும் காப்பாற்ற முடியாது. நான் அநேக ஊழியத்தின் பாதையில் தான் பார்த்திருக்கிறேன். பொல்லாத ஆவிகள் பிடித்த ஜனங்களை கொண்டு வரும் பொழுது போகவே போகாது. ஏன்? ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது.
ஆண்டவர் தான் இந்த சரீரத்துக்குள் போக முடியாது அனுமதித்தார். நீ ஏன் என்னை வெளியே போக சொல்லுகிறாய்? அனுப்பின அந்த ஆண்டவர் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லட்டும், நான் போகிறேன் என்று சொல்லும். இந்த ஜனங்கள் பிற தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு போராட்டத்திற்கு, பிரச்சனைக்கு, ஒருவள் அடிமைத்தனத்திற்கு, வைக்கப்பட்ட நுகத்திற்கு காரணம் உன் பாவங்களால், முற்பிதாக்கள் செய்த பாவங்களாய், சாபங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் விற்கப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ விதத்தில் அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பலிபீடத்திலே பலிபீடம் கட்டப்பட்டு இடிக்கப்படாமல் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டு கொண்டு இருக்கலாம். அதாக இருக்குமானால் இன்று இரவு இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடு. தேவன் அதை இடித்து போடும்படியா நான் வர்றேன்ப்பா, இடித்து போடு. கர்த்தருடைய வல்லமை இறங்கும், உண்மையில் இறங்கும். உன்னை ஜீவ பலியா ஏற்றுக்கொள்வார். சரீரம் முழுவதும் வல்லமை உள்ளதாய் மாற்றி கொடுப்பாரு. நீ பயன்படுவாய், உன்னை நடத்துவார். இருக்கிற இந்த பலம் உனக்கு போதும். உன்னை அனுப்புகிற தேவன் இங்கே இருக்கிறார். அவர் அனுப்பும் பொழுது நோ சொல்லாம, பேக் அடிக்காம, யோசிக்காம, நான் வராண்டவரே, நான் போறேன், நீங்க போதும் எனக்கு சொல்லிவிட்டு நீ கடந்து போய்ப்பார். ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரத்துக் கொள்வாய், சுதந்திரத்தை நீ பங்கிடுவாய். நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர் அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். அடிமைத்தனத்தின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை. அடிமைத்தனத்தின் ஆவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கும் விரும்பவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு இந்த சரத்தில் தங்கியிருந்தா மாம்ச கிரியைகளை நீங்கள் அழிச்சிருவீங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே நீங்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த மாம்சமாகி இந்த சரீரம் பலிபீடத்தில் படைக்கப்படும் பொழுது ஆவியானவர் இறங்குவார். அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த நாளில் அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மையே பலியாக அவர் கையில் கொடுப்போமா? மற்ற பலிபீடங்கள் இடித்து தள்ளிவிடுவோம். உலகத்தின் காரியங்கள் இருதயத்தில் வேற யாருக்காவது இடம் கொடுத்திருப்போமானால், இவங்க தான் முக்கியம், இதுதான் எனக்கு வாழ்க்கை, இவங்களை தான் நினச்சி உயிர் செத்தாலும் அவங்க தான் சொல்லி பிடிவாதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் பின்பற்றுவோம். அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கையில் முழுவதுமாக கொடுத்து விடுவோமா? கொடுக்கும் பொழுது கிதியோனின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை நடத்துவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்போ உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் தேவையில்லாத பலிபீடங்கள், விக்கிரக ஆராதனை காரியங்கள் இருக்குமானால் அதை உடைத்து போட்டுவிட்டேன். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி உங்களை பலியாக அந்த இடத்துல வைங்கள். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்கியிருப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை மீட்டுக் கொள்வீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமான நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கிதியோனின் தேவனே, இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறோம் நான் அல்லவான்னு சொல்லி அனுப்பி மீதியானரின் கையிலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய், மீட்டெடுக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் என் தேவன் என்று அனுக்கிரகம் பண்ணினீரே. அவனமாகவே இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காக, வாலிப தங்கச்சிக்காக, குடும்பங்களுக்காய், பெரியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரம்பரை பரம்பரையாய், குடும்பம் குடும்பமாய், நாட்களாய், வருடங்களாய் அப்பா இவர்கள் சுமந்து வருகிற பாரங்கள், நுகங்கள் எல்லாம் இன்றோடு உடைக்கப்படட்டும். அப்பா ஒரு அற்புதம் குடும்ப வாழ்க்கையில் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா பாகாலின் பலிபீடங்கள் இடிக்கப்படட்டும். பல்லாத சத்துரின் கிரியில் அழிக்கப்படட்டும். அப்பா என் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆவியானுடைய ஆளுகை இந்த பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள் உண்டாகட்டும். அப்பா இந்த அவயங்கள், இந்த சரீரங்கள் பொல்லாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. பொல்லாத சிந்தனைக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. பொல்லாத பிசாசான இதில் தங்கியிருந்து ஆளுகை செய்யக்கூடாது. இது உம்முடைய ஆலயம். தங்கியிருப்பீராக, வாசம் பண்ணுவீராக, விடுவிப்பீராக. இருக்கிற இந்த பலத்தோடு நீர் அனுப்புவீராக. நன்மை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபை உண்டாகட்டும். மனதாரம் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அப்பா இன்றோடு தொடர்ந்து இந்த எல்லா எகிப்தியனின் சங்காரங்கள் எல்லாம் போகட்டும். அப்பா தொலைந்து போகட்டும். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை என்று சொன்னது போல, நீ அடிமைத்தனத்தின் நுகங்களை நீ பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலோ தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது. விடுதலையும் சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. துதிகனமயம் எல்லாம் செலுத்துகிறேன். என் பிரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமேன். உங்கள் ஜெப தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி:
ஆவிக்குரிய வாலிபர் இயக்கம் எண் 15/4, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, லட்சுமிபுரம், திருவான்மியூர், சென்னை 6,41,000. எங்கள் தொலைபேசி எண் 994112 994113 0503.